வெல்கம் டு சஹா சமையல். நாம் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சைவ குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் திருவண்ண தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 30 செகண்ட் இதை வதக்கி எடுத்துட்டால் போதும். அடுத்து நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், அதோட முழு வரமிளகாய், நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாவோட சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு நறுக்கிய தக்காளி, இதையும் வதங்க விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நறுக்கிய கேரட் 1, பீன்ஸு, அடுத்து உருளைக்கிழங்கு, நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். அதே ஜாரில் தேவையான அளவு தண்ணி விட்டு அதையும் கலந்து விட்டு எடுத்துக்கங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், சைட்லெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூடான சுவையான சைவ குருமா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.